தேர்தல் பத்திர முறை சட்ட விரோதமானது என உச்சநீதிமன்ற அரசியல் சாசன அமர்வு தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. அதனை அண்மை செய்தியாக தற்போது பார்த்து வருகிறோம். இது தொடர்பான விவரங்களோடு நமது தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் இணைகிறார். வணக்கம் ஜெயக்குமார், விவரங்கள். கண்டிப்பாக செய்து தேர்தல் பத்திர நடைமுறையை எடுத்து தொடரப்பட்ட வழக்கில் உச்சநீதிமன்றம் அதிரடி தீர்ப்பினை வழங்கி இருக்கிறது. குறிப்பாக தேர்தல் பத்திரங்கள் அரசியல் சாசனத்திற்கு எதிரானது என்று குறிப்பிட்டிருக்கக்கூடிய உச்சநீதிமன்றம் தேர்தல் பத்திரங்கள் மட்டுமே கருப்பு பணத்தை ஒழிப்பதற்கு ஏற்ற ஒரு நடைமுறையாக இருக்காது, ஒழிக்க உதவாது என்று தெரிவித்திருக்கிறது. தேர்தல் பத்திரங்கள் மூலம் நன்கொடை அளிக்கப்படக்கூடியவர்களுடைய விவரங்கள் முழுமையாக வெளியிடப்பட வேண்டும் என்றும் உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக தேர்தல் பத்திரங்கள் நன்கொடையாக வழங்குபவர்கள் எந்த கட்சிக்கு வழங்குகிறார்களோ அவர்களது அந்த கட்சியினுடைய நிலைப்பாடு குறித்த விவரங்கள் வெளிப்படையாக தெரியும். அதே நேரத்தில் இத்தகைய தவறுகளை பாதுகாக்க வேண்டியதும் அவசியமாகிறது. அதையும் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. இந்த இரண்டு விவகாரங்களையும் சமன்படுத்தி பார்க்க வேண்டி இருப்பதாக உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கிற நிலையில் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் தேர்தல் பத்திரங்கள் குறித்த விவரங்களை வழங்காமல் இருப்பதற்கான உரிய காரணங்கள் தெரிவிக்கப்படவில்லை என்றும், தேர்தல் பத்திரங்கள் நன்கொடையாக வழங்குபவர்கள் எந்த கட்சியில் வழங்குகிறார்களோ அந்த கட்சியினுடைய நிலைப்பாடு குறித்த அந்த விவரங்களையும் அதே நேரத்தில் தெரிய வருகிற போது அந்த தகவல்களை பாதுகாக்க வேண்டியதும் முக்கியம் என்றும் மேலும் தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக இந்த தேர்தல் பத்திர விவகார நடைமுறையை ரத்து செய்வதாக குறிப்பிட்டிருக்கக்கூடிய உச்சநீதிமன்றம் அரசியல் கட்சிகளினுடைய பங்களிப்பு அளிப்பவர் அதன் மூலம் அரசியல் கொள்கையை உருவாக்கியதன் போது அவரது தாக்கத்தையும் செல்வாக்கையும் செலுத்தி வழிவகை செய்வதாகவும் அதில் குறிப்பிடப்பட்ட அந்த தீர்ப்பில் வாசிக்கப்பட்டிருக்கிறது. அரசியல் கட்சிகளுடைய நிதி உதவி வழங்குவதை வெளிப்படையாக தெரிவிப்பதன் மூலமாக ஊழலை கட்டுப்படுத்த முடியும் என்ற நோக்கத்தில் அரசியல் கட்சிகள் தங்களுடைய தேர்தல் நிதி உதவிகளை வெளிப்படுத்தப்பட வேண்டும் என்கிற உச்சநீதிமன்றத்தினுடைய உத்தரவில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பெரிய பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்கள் அரசியல் கட்சிகளுக்கு அதிக அளவில் நிதி உதவி வழங்கும் போது அதற்கான கைமாறு எதிர்பார்க்க வாய்ப்பு இருப்பதாகவும் உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. எனவே தற்போதைய விதிமுறைகளின் கீழ் உள்ள தேர்தல் பத்திர நடைமுறை சட்டம் விரோதமானது என்று தெரிவித்திருக்கும் உச்சநீதிமன்றம் தேர்தல் பத்திர அந்த நடைமுறையை ரத்து செய்து உச்சநீதிமன்றம் அதிரடி உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. தேர்தல் காலங்களில் அந்த பத்திரங்களாக இருக்கக்கூடிய தேர்தல் பத்திரங்களுடைய திட்டத்தை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கில் இன்றைக்கு உச்சநீதிமன்றத்தினுடைய நீதி அரசர்கள் தீர்ப்பு வழங்கி கொண்டிருக்கிறார்கள். அந்த தீர்ப்பில் அந்த தேர்தல் நடைமுறை பத்திர சட்டத்தை ரத்து செய்வதாக அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஒருமித்த தீர்ப்பாக வழங்கப்படுவதாக நீதிபதிகள் தெரிவித்தாலும் கூட தங்களுடைய எண்ணங்களையும் தங்களுடைய பொதுமக்களுடைய கருத்துக்கள் எப்படி இருக்கும் என்பதையும் வெளிப்படையாக அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். எனவே தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் இது போன்ற தேர்தல் பத்திரங்கள் குறித்த விவரங்களை வழங்காமல் இருப்பதற்கான காரணங்கள் தெரிவிக்கப்படவில்லை என்பதையும் அவர்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். தேர்தல் பத்திரங்களில் பல்வேறு குளறுபடிகள் இருப்பதையும் அரசியல் கட்சிகளுடைய நிதி பெறுவது வழங்குவது தேர்தல் பத்திரங்களுக்கு எதிரான ஒரு நடைமுறை என்றும் உச்சநீதிமன்றத்தினுடைய அரசியல் சாசன அமர்வு அதிரடியான ஒரு தீர்ப்பை இன்றைக்கு வழங்கியிருக்கிறது. 2017 ஆண்டு நிதி மசோதா நிறைவேற்றப்பட்ட சட்டத்தின்படி அரசியல் கட்சிகள் தேர்தல் பத்திரங்கள் மூலமாக நிதி பெறுவதற்கான வழிவகை வகுத்திருப்பதாக ஏற்கனவே சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. அந்த மனுவில் நிதி மசோதா என்பதால் மக்களவை ஒப்புதல் இல்லாமலேயே இது நிறைவேற்றப்பட்டது சட்டம் விரோதம் என்பதும் இந்த உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. எனவே இந்த தேர்தல் பத்திரங்களுடைய இந்த நிகழ்வு என்பது சட்ட விரோதமானது என்றும், எனவே இதனை ரத்து செய்வதாகவும் உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக வங்கிகள் உடனடியாக தேர்தல் பத்திரங்கள் வழங்குவதை நிறுத்த வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. வங்கிகள் உடனடியாக இபிக்களை வழங்குவதை நிறுத்த வேண்டும். மார்ச் மாதம் 6ஆம் தேதிக்குள் இபிஎஸ் மூலம் இசி வழங்கப்பட்டுள்ள அனைத்து பத்திர பங்களிப்பு விவரங்களையும் எஸ்பிஐ வழங்க வேண்டும் என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அந்த திருத்தப்பட்ட சட்டமாக இருக்கக்கூடிய 29(1)ன் கூடிய அந்த தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் அரசியல் சாதனத்துக்கு எதிரானது. எனவே தேர்தல் பத்திர திட்டத்தில் அரசியலமைப்பிற்கு புறம்பானது என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. எனவே இந்த தேர்தல் பத்திர நடைமுறைகளை ரத்து செய்வதாக உச்சநீதிமன்றம் அதிரடியாக தீர்ப்பு வழங்கியிருப்பது குறிப்பிடத்தக்கது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெயக்குமார்.